வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம் அன்பு மக்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரளாவில் உள்ள மலப்புழா டேம் அங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோம். அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கரமான பாம்பு பண்ணை, மினுமினுக்கிற மீன்கள், அழகான ஒரு டேமு, அதுவும் இல்லாமல் சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ரன் ஆன ரோப் காரு, ஸ்பீடு போட்டு அப்படின்னு பயங்கர என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபன் பண்ணுற ஒரு வீக்கெண்டுக்கு சூப்பரான பிளேஸ் தான் நம்ம போய் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். எஸ், அதுக்கு நம்ம சென்னையிலேருந்து சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் பாலக்காடு ரீச் ஆனோம். ஸோ இன்றைக்கி சண்டே ஒன் டேயில் அங்கே என்னெல்லாம் சுற்றி பார்க்குறோம், இன்றைக்கி ஒன் டே எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். டிஜிட்டலி என்ஜாய் வித் மீ மக்களே. பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து வெளியில் வந்து ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த சிக்னல் ஒரு 200 மீட்டரில் வந்துடுது. ஜஸ்ட்டு நடக்கிற தூரம் தான். ஸோ இங்கேருந்தே பஸ் இருக்குது அப்படின்றாங்க. வாங்க பஸ் எடுத்துகிட்டு டேமில் போய் மீட் பண்ணலாம். நான் கூட ரொம்ப டைம் ஆகுமான்னு நினச்சேன். ரொம்ப டைம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸில் நம்ம பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து மலம்புழா டேமுக்கு ரீச் ஆகிடுச்சு இந்த பஸ்ஸில். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம். ஓகே மக்களே, இதில் ஃபஸ்ட்டாலாக நம்ம பங்காளி பாம்பை பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 25, மொத்தம் 20 பங்காளிகள் உள்ளே இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்டில். சரி வாங்க பங்காளிகளை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பங்காளி நாகப்பாம்பு, அந்த மூலையில் படுத்துக்கார் பாருங்கள். இது வந்து விஷப்பாம்பு, 16லேருந்து 20 முட்டை விடுங்களாமா இது. வாங்க அடுத்து கண்ணாடி விரியன் பங்காளி. காட்டுப்பாம்பு, இதில் விஷம் இல்லையாங்க, விஷம் இல்லைனாலும் ஆள் சூப்பராக இருக்கார். இருங்க, 2-3 பேர் இருக்காங்கயா உள்ள. மலைப்பாம்பு விஷம் இல்லைங்கிறோம். குறுக்குங்க பாருங்கள், இந்த கண்ணாடி இந்த கம்பிலாம் இருந்துமே கிட்ட போக கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. கை ஆடுதோ பாருங்க படுத்துருக்கு. வா என்ன வேண்டாம், நம்ம நேரம் கண்ணாடியை உடச்சிட்டு வெளில வந்த போகிறாரு. பாய் பாய் பங்காளி, பாய்ப்பா. உணவுப் பொருட்கள் உள்ளே போடாது இருக்கு. உள்ள ஆள் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இப்படிலாம் வேலை பார்க்க வந்துட்டு மனசில் அவ்வளோ பெரிய தைரியம் வேணும். நமக்குலாம் அது இல்லைங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று. இப்போ நான் ஒரு கட்டைக்கு மேலே நிற்கிறேன். கட்டைக்கு அடியில் இதெல்லாம் போயிட்டுருக்கு. நிற்கவே பயமாக இருக்கும். அவங்க பாருங்கள், அதெல்லாம் 5-6 அடிக்கு மேலே இருக்க மாட்டேங்க. அப்பா இருக்குங்க, 6 அடிக்கு மேலே இருக்கும். அது தலை தூக்கிட்டு இருக்காரு பாருங்க ஜம்முன்னு. வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். டக்குன்னு பார்த்தோமா மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். இல்லைங்க, கம்பி வெளியே விட்டுருக்காங்க. சைடில் ஒரு செவரு தான் வச்சுருக்காங்க. அது ஹைட்டுக்கு ஏறுங்க. அது செவரு என்ன ஒரு 5 அடி 6 அடி தான் இருக்கும். அது ஹைட்டுக்கு இருக்குமே. ஜம்முன்னு தாய் விடுதல் என்ன பண்ணுறாரு? அது வேறு வேலையை வேறு திறந்து வச்சுருக்காங்க. ரொம்ப டேஞ்சர். இங்கே பாருங்க, பெரிய முதலாளி தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஜம்ப் அடிச்சதுன்னா இந்த வேலி என்ன ஆகும் பாருங்க. நம்ம கற்பனை கொஞ்சம் அதிகமாக இருக்கோம். பயம் இருக்குல்ல, பயம் இருக்கிற அளவுக்கு கற்பனை போய்கிட்டே இருக்கு. காட்டுப்பூனை பாம்பு, விஷம் இல்லை. இந்த மூலையில் படுத்துட்டார் பாருங்க. வேறு லெவலுங்க. அதை தாண்டி நான் நடக்கும்போது இங்கே கீழெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் போகிறேன். கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. நமக்கு பாம்புனாலே ரொம்ப பயங்க. 8 அடிக்கு அங்கிட்டு நிற்பேன், அவ்வளோதான். நம்ம உயிர் தான் முக்கியம். களி மலைப்பாம்பு, நம்ம எதிர்பார்த்த மலைப்பாம்பு இங்கே தாங்க இருக்குது. ஏங்க அந்த நாடி நரம்புலாம் ஒரு மாதிரி ஜிவ்வாகி மண்டையில் போய் கிருங்க தெரியுங்களா? இவனை பார்த்த உடனே தாங்க அப்படி இருந்துச்சு. எவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்களேன். இது ஃபுல்லாக அந்த இதில் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே பாம்பு தான். அப்படியே ஒரே சுற்றி கிடக்கான். தலை இந்த பக்கம் இருக்குது, வால் ஆடிக்கிட்டு இருக்கு. ஓய் வேறு லெவலில் இருக்காங்க. இருங்க நான் இன்னும் கிட்ட எதாவது காட்ட முடியாதுன்னு பார்க்குறேன். ஆனால் இவனை பயங்கர சேஃப்டியாக வச்சுருக்காங்க. மேலேருந்து கூண்டு ஃபுல்லாகவே பயங்கரமாக கம்பி போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. மூவ் ஆகிறான் தெரியுது அவங்களுக்கு. என்னால் வெவ்வேறு இடம் மூவ் பண்ண முடியல. ஏன்னா கம்பி இருக்கிறதுனால கம்பியில் கொஞ்சம் வெளில எடுத்தால் ப்ளர் ஆகுது. ஸோ அப்படியே இருக்கிற இடத்துல காட்டுறேன். மூவ் ஆகிறது தெரியுதான்னு பாருங்களேன். இதில் வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. என் மலைப்பாம்பு அப்படியே முறுக்கிட்டு கிடக்குறாங்க. ஒருத்தவன் எனக்கு அல்ல நிற்கிறதுக்கு. மற்றதெல்லாம் கூட ஓகே, கொஞ்சம் தான் அல்லா இருந்துச்சு. இவனை பார்த்த உடனே வந்து உள்ளங்கள்லேருந்து உச்சந்தலை வலையும் கிருன்னு ஆகி போச்சு.
ஓப்பா மிரட்டி விட்றாங்க. ஓ தலையை எவ்வளோ பெருசு இருக்குங்க. அதாவது மூவ் அவருக்கு தெரியுதானு தெரியல உங்களுக்கு. தலையே வேறு லெவலில் இருக்குது. ஓ இப்போ தெரியும். அப்புறம் லெஃப்ட் சைடில் மேலே மேலே பாருங்கள். அப்புறம் தலை மூவ் ஆகுதா? ரூமில் இருக்கேன். இப்போ அதுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி தான் வித்தியாசம் இருக்கும். 4 அடி தூரத்தில் நிற்கும் போது ஒரு மாதிரி கட்ட கட்டன்னு கால்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ பார்த்த பாம்புகள்லேயே உங்களுக்கு எந்த பாம்பு பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்க மூஞ்சி கொஞ்சம் விகாரமாக அப்படி கொஞ்சம் கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கா? இப்போ பாம்புகளை பார்த்த பீதியில் இருக்கிறது. இப்போது நான் நடந்து போகும்போது அப்படியே அக்கம் பக்கம் எல்லாம் எங்கேயும் பாம்பு ஊடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க. கால் அப்படியே கூசுட்டு வைக்க. சரி வாங்க அப்படியே பாம்பை பார்த்து பீதியை குறைக்க மீனை அழகு மீன்களை பார்த்து ரசித்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோப் காரில் அப்படியே பறந்து போகலாம். ஐயா ஒரே இருட்டாக இருக்குது. நம்ம மட்டும் தானே இருக்கோம். ஒரே இருட்டாக இருக்குது. மீனுக்கெல்லாம் வந்து கண்ணாடி தொட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த லைட்டு தெரியுதா? நம்ம மட்டும்தான் இருக்கிறதுனால நல்லா எக்கோ கேட்குது. சிங்கி சிங்கிலி யா வெல்கம் தேங்க்யூ. ஒயிட் கியூட்டு சால்ட்டு பெப்பர் செதுக்கி வச்ச சிலை அப்படி இருக்கானா? பாய். ஓ மனசுலைங்க ஜம்முன் இருக்கேன் பையன். நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. கிளியராக சுற்றி எங்கேயுமே லைட் இல்லைங்க பாருங்கள். ஃபுல்லாக இருட்டாக இருக்கா? இந்த மீன் இருக்கிறதுக்கு மட்டும்தான் உள்ள லைட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு ஒரு தடவை சென்டரில் நடந்து போகிறதுக்கு லைட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு உள்ளே இருக்கிறது அவ்வளோ அழகாக தெரியுது. போய் வரவா மிஸ் யூ பாய். பாருங்கள் அடுத்து கலராக மீன் இருக்குது. ஸோ இதேமாரியே மீன் வந்து நம்ம ஏலகிரியில் பார்த்துருப்போம். ஏற்கனவே அந்த பாம்பு பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். ஏலகிரி இதேமாரி வந்து அங்கே பறவைகள், மீன், பாம்பு, அணில், எலி, வாத்து, நாய் அப்படி ஒரு பார்க் போனோம். பண்டூரா பார்க்குன்னு சொல்லிட்டு அது வேறு லெவல் இருக்கும். கிளிலாம் என் கையில் உட்காந்து விளையாண்டுருக்கும். அந்த வீடியோவோட கார்டு இதில் அட்டாச் பண்ணுறேன். வீடியோட எண்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அந்த வீடியோ. அவ்வளோதாங்க. பிளாக் மூர் என் ஃபேஸ் பாருங்களேன். இருங்க கிளியராக தெரியுதா? வேறு லெவலில் இருக்குல்ல என் ஃபேஸ். ஒரு மாதிரி மஞ்சள் காட்டு மஞ்சள் காட்டு. கேட்ஃபிஷ், மீன், பூனை எல்லாமே அப்படியே ஒரே போஸாக இருக்காங்க. ஒரே நேரத்தில் எல்லாம் தூங்குங்க. டே எவனா நகருங்களா தம்பிங்களா? வேகமாக தட்டக்கூடாது. டேய் இந்தாங்கடா ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கேன். எங்கே ரெடி? கொஞ்சமாவது நகருங்கடா. அதான் ஒட்டி வச்ச போஸ்டர் மாதிரி இருக்கீங்க. முரட்டாளாக இருப்பாங்க போல. சரியான தூக்கத்தில் இருக்காங்க. என்னென்னு இருக்கும் பெருசாக இருந்துச்சு தான். ஆமாம் ஏதோ ட்ரை பண்ணது நம்மக்கிட்ட சொல்ல. என்ன சொல்ல? எஸ் டாடா உங்களை பார்த்தோன்னே தாவுதப்பா. ஒருத்தன் வேறு லெவலில் கலர் பண்ணி பஸ் மாதிரி இருக்கான் பாருங்க. ஹே மேன்மேடு ஃப்ளவர் ஹார்ன். பூ போட்ட சட்டை போட்டிருக்கான் போல். அதனால தான் ஃப்ளவர் ஹார்ன் அவன் பேர். பூ போட்ட சட்டை இதாங்க. இங்கே தாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். இந்த மாதிரி மீனை வேறு லெவலில் இருக்கான். கலராக சிங்கிள் பர்சன் ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம சிங்கிளுக்கு தனியாக ஒரு கார் தராங்களான்னு தெரில. அவங்க செக் பண்ணி பார்ப்போம். 71 ரூபாய்க்கு சிங்கிளாக எடுத்தால் தனியாக அந்த கார் தராங்களா இல்லை கூட யாராவது அட்டாச் பண்ணி அனுப்புவாங்களான்னு தெரியல. செக் பண்ணி பார்க்கலாம். நான் கண்ணாடி கிளாஸை போட்டு அப்படியே மூடிடுறாங்க நம்மளை. ரன்னிங்லேயே போட்டாங்க. தேவையில்லை வரணும் உட்காந்து. ஓகே சார். தமிழ் தான். அது அடிச்சிடாதுல்ல. ஓகே தேங்க்யூ. அவ்வளோதான் உட்காந்தாச்சு. நம்மளை ரன்னிங்கில் ஏற்றிட்டாங்க. நிறுத்தலாம் ஏற்றலை. கொஞ்சம் வயசானவங்கன்னா ஒரு நிமிஷம் நிறுத்தி ஏற்றுறாங்க. நம்மளை மாரி கொஞ்சம் யங்ஸ்டரில் சேர்த்துக்கிட வேண்டியதான். சிங்கிள் டிக்கெட் எடுத்தால் சிங்கிளாக தனியாக ஒரு கார் தராங்க. ஆக்சுவலாக வந்து 1972 நம்ம காமராஜர் ஐயா இது வந்து பாலக்காடு வந்து நம்ம தமிழ்நாடு கூட இருந்திருக்கு. மெட்ராஸ் கண்ட்ரோலில் இந்த பாலக்காடு இருந்திருக்கு. கன்னியாகுமரி வந்து கேரளா கூட இருந்திருக்கு. ஸோ இந்த பாலக்காட்டை கேரளாவுக்கு கொடுத்துட்டு கன்னியாகுமரியை ஒரு அரசியல் காரணத்திற்காக நம்ம கைப்பற்றியாச்சு. ஸோ இந்த பாலக்காடு நம்ம தமிழ்நாடோட இருந்தது மெட்ராஸோட கண்ட்ரோலில் இருக்கும்போது. அப்புறம் காலப்போக்கில் அது பிரிக்கும் போது நம்ம அப்படியே மாறி வந்துருச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம காமராஜர் ஐயா கட்டிய
அணை தான் இது, கட்டிய டேம் தான் இது. ஐயோ அந்த காமராஜர் ஐயா மனுஷன் அவர். எத்தனை டேமுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த தொட்டிப்பாலம் போயிருப்போம், அந்த வீடியோவும் நம்ம இதில் கார்டு அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ அதுலேயே இந்த எல்லா டேமும் அவர் தான். நீர் மேலாண்மை தான் அவர் தான். அவர்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம், நம்ம ஊர் சொர்க்க பூமி ஆகிருக்கும். ஏங்க ஓப்பன் ஆகுதுங்க இது பாருங்களேன். அப்படியே தூக்கி விட்டா போதும், ஓப்பன் ஆகுது. அப்படியே அதை தூக்கி விட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதான். டேய் சச்சோ குள்ள பார்த்தீங்களாடா மனுஷனே. நம்ம அதில் காலை வைக்கிற சேஃப்டிக்காக வைக்கிறத விட அதை அழுத்தி பிடிச்சிக்கிறது நல்லதுங்க. காலை சும்மா தொங்க போட்டுலாம் உட்காந்துடாதீங்க, குப்பரை வெளில விழுந்துருவீங்க. ஜம்முன்னு ஒரு ரைடு ரோப் காரில் வெறும் 71 ரூபாய்க்கு இப்படி ஒரு ரைடுங்க பாருங்க. திடீர்னு காத்தடிக்குது, ஜம்முன்னு ஒரு ரைடு அண்ணன் போயிட்டு இருக்கோம். என்ன தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆப்போசிட் ரூப்பில் 2 பொண்ணுங்க பார்த்தாங்க, ஃபோனை இந்த ஆங்கிளில் வச்சுருக்கிறோம், அவங்களும் எடுக்கிறோமோன்னு சொல்லி. ஸோ பார்த்தாங்க, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்லி வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. நல்லது தானே, பெண்கள் பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். நீயாடா அப்படிங்காதீங்க. கியூ ரொம்ப பெருசாகிட்டே இருக்கு. பரவாயில்ல, நம்ம நேரத்தில் வந்தது ஓகே தான். அடுத்து டேமு, இந்த தொங்கும் பாலம் இதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்து ஒரு சூப்பர் பிளேஸுக்கு போகிறோம். அடுத்து இறங்க வேண்டியனா வந்தாச்சு. இறங்கி ஓடி வர வேண்டியதாக இருக்கே. இதான் நம்ம வந்த கார். ரன்னிங்லேயே ஓப்பன் பண்ணிடுறாங்க, இறங்கி ஓடி வந்துருங்கன்றாங்க. இப்போ நம்ம டேம் மேலே இருக்கோம், பயங்கரமான காற்றடிக்குது. இதில் எப்படி உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல. இதில் பாருங்களேன், ஒரு ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க, இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன பர்பஸ்ன்னு தெரியல, யார்கிட்டயா தெரிஞ்சால் கேட்போம். அப்படியே இந்த பக்கம் சுற்றி மலை, அந்த பார்க் இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் ஃபுல்லாக மலை. அப்படியே இந்த டேம் சைடு பாருங்களேன், காற்று ஃபோனே தள்ளுது. இதில் இந்த தண்டவாளம் மாரி செட்டப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து எதுக்குன்னா இந்த பெரிய ட்ராலி இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் பேக்கில் போகிறேன், இது மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான். ஸோ இதை வச்சு ஏதோ தண்ணி அளப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு இதோ இந்த கருப்பாக இருக்குங்களா, அது கீழே இறக்குற மாதிரியும், அதுக்கு மேலே ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்கேல் இருக்குது. அது இறங்க அந்த ஸ்கேல் சுற்றி இந்த தண்ணியோட அளவை எடுப்பாங்கன்னு என்னோட கெஸ்ஸிங்கு. என்ன இருங்க, பேக்கில் போகிறேன், ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இவ்வளோ பெரிய ட்ராலியை இதில் வச்சு மூவ் பண்ணி கொண்டு வரதான் இந்த தண்டவாளம். இந்த ட்ராலி மேலே ஏறுறதுக்கு இங்கே பாருங்கள், படிக்கட்டு மாரி மேலே வச்சுருக்காங்க. ஸோ மேலே போய்ட்டு எதாவது ஆப்ரேட் பண்ணால் அது டவுன் ஆகும் போல். எக்ஸாக்டான இதோட யூசேஜ் என்னங்கிறது தெரியல. அங்கே அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஸ்டாஃப்கிட்ட, அவர் வேறு ஒரு ஃபோனில் பிஸியாக இருக்கார். ஸோ ஆன்சர் இல்லை. அதனால் நம்மளோட கெஸ்ஸிங் இது தண்ணி அளக்கிறதுக்கோ ஏதோ ஒரு அளவு அளக்கிறதுக்காக தான் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்க் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு இதோ அந்த இது இந்த இடம் இருக்குது பாருங்கள், இங்கே தான் வந்து பஸ்ஸில் நம்ம இறக்கி விடுவாங்க. அதுக்கு அப்படியே அந்த பார்க்குக்கு வெளியிலே கொஞ்சம் தூரம் இப்படி இந்த மரத்துக்கிட்ட போனோன்னா தான் நம்ம அந்த பாம்பெலாம் பார்த்தோம் பாருங்கள், அந்த பிளேஸ் இருக்குது. இந்த பார்க்குக்கு வெளியிலே சுற்றி ரோடு இருக்குது. நம்ம அந்த திரும்ப அந்த சுற்றி இருக்கிற ரோட்லேயே இப்படி வந்தோன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஃபிஷ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, மீன்கள் கலர் கலராக, அது அங்கே இருக்குது. அடுத்து இந்த ரோப்பு, அது மேலே அப்படியே இப்படி அணைக்கு வந்துடுவோம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த பார்க்கில் என்ட்ரன்ஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த பார்க்கு வெளியிலேயே அந்த பாம்பெல்லாம் பார்த்துட்டு இப்படி உள்ளே வந்துடலாம். அப்படி சைட்லேயே ஒன்றுக்கு வழி இருக்குது போகிறதுக்கு. நம்ம அந்த அணைக்கு மேலே வரத்துக்குமே இங்கே பாருங்கள், இங்கே இடம் இருக்குது, இந்த வழி இருக்குது, இப்படி ஏறலாம் மேலே. அங்கே தொங்கும்பாலம் இருக்குது பாருங்கள், அங்கேயுமே இங்கே பார்க்லேருந்து போகலாம். போட்டிங்க்கும் இந்த பார்க்லேருந்து தான் தொங்கும்பாலம் கிராஸ் பண்ணி அங்கிட்டு போயிட்டு நம்ம அந்த ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணலாம். இன்றைக்கி அந்த ஸ்பீடு போட்டு இல்லை,
மேபி இந்த பார்க் ரன்னிங்கில் இல்லாதனால அந்த ஸ்பீடு போட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பார்க்குள்ளே போயிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிற வழி இருக்குது. அங்கே தான் அந்த நீடு ஸ்டாச்சு சொன்னேன் இல்லையா, அதுவுமே அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த தொங்கும் பாலம், நீடு ஸ்டாச்சு ப்ளஸ் அந்த ஸ்பீடு போட்டு, வாட்டர் ஸ்பீடு போட்டு, இது 3மே வந்துட்டு இப்போ நம்ம போக முடியாது இந்த பார்க் லாக்கில் இருக்கிறதுனால. ஓகேங்க, இதுதான் அந்த தண்ணிலாம் திறந்து விடுற பிளேஸு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு, பயங்கரமாக இருக்குல்ல. தண்ணி ஓடும் போது பயங்கரமாக இருக்கும். அந்த கார்னரை பாருங்கள், அந்த யானை சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது அந்த யானை, பயங்கரங்க. அப்படியே அதுக்கு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அதோ பாருங்கள், இதுதான் அந்த தொங்கும் பாலம். சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஊரில் இருக்குது, கண்ணு முன்னாடி இருக்குது, அதில் நடக்க முடியலையே, நம்ம நேரம் அப்படி இருக்குது. ஸோ அதுக்கு அங்கிட்ட தான் அந்த அங்கே வாட்டர் இந்த ஸ்பீடு போட்டு போகிறது. இந்த இதில் ஸ்பீடு போட்டு போவோம், இதில் நம்ம அந்த இதில் நடந்து போகலாம். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க இதை. நெக்ஸ்ட் டைம் கட்டாயம் ஒரு நாள் வருவோம். ஓகே மக்களே, இந்த மலம்புழா டேம் வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தமான செலவு சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு, இங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் இங்கே எல்லாம் எனக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து மொத்தமான செலவு வெறும் 590 ஒரு 600 சென்னையிலேருந்து ஒரு 1 டே ட்ரிப்பு இப்படி ஒரு அருமையாக வரணுன்னா நம்ம பிளானை நீங்கள் போட்டு சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் டேலே இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு சூப்பரான பிளேஸுக்கு போக போகிறோம். அந்த செகண்ட் ஹாஃப் இன்னொரு வீடியோ வரும். அது எந்த வீடியோ எந்த பிளேஸ்ன்னு சொல்லி யாருக்காவது கெஸிங் இருந்தால் கேட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் 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 மக்களே.